வணக்கம். நான் கலைவாணி ராஜசேகரன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காணொலியினூடாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கான காணொலியில் இந்த காலகட்டத்தில் அவசியமாக இருக்கிற ஒரு தலைப்பு பற்றி பேச போகிறோம். இந்த தலைப்பு உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம்தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அதாவது மகப்பேற்றுக்கு பிள்ளை பேருக்கு பின்னரான மன அழுத்தம் சம்மந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். அதாவது இந்த இருக்கிற காலகட்டத்தில் கிட்டத்தட்ட மகப்பேற்றுக்கு பின்னரான 100 பேரில் 80% மாணவர்கள் அதிக மன அழுத்தத்தை சந்திக்கிறதா ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு. பொதுவாக இந்த மன அழுத்தம் அப்படின்னாலே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மன அழுத்தம்னாலே அவங்க கவலையாக இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அது அவங்கள உடல் ரீதியாக பாதிக்கும், மன ரீதியாக பாதிக்கும், அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாது. நம்ம ஏற்கனவே அது சம்மந்தமாக நிறைய கலந்துரையாடி இருக்கும். இந்த மகப்பேற்றுக்கு பின்னரான ஒரு மன அழுத்தத்தை நம்ம ஒரு முக்கியமான விஷயமா கருதுறதுக்கான காரணம் என்ன? முதலாவது இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது மகப்பேற்றுக்கு பின்னராக இமீடியட்டாக ஒருத்தருக்கு மன அழுத்தம் வரக்கூடும். அது மெட்டர்னிட்டி ப்ளூ அல்லது பேபி ப்ளூஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதாவது இமீடியட்டாக வரக்கூடிய ஒரு மன அழுத்தம், அது 1 வாரமோ 2 வாரத்துக்குள்ளே அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது பிரசவத்திற்கு பின்னர் அனைத்து பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது எப்போ அழுத்தமாக மாறி அது ஒரு நோய் அறிகுறியாக மாறுது அப்படின்னா, 2 வாரங்கள் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மேலதிகமாக அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குமா இருந்தால் அது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்லிட்டு நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மனநல நோய் அறிகுறியாக நாம் அதை எடுத்துக்கணும். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கிற உங்களோட வீட்டில் இருக்கிற மனைவிகளோ தங்கையோ அக்காவோ யாரோ எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றது நான் இப்போ சொல்கிறேன். அந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் அவங்க மேலே அதிக அக்கறை எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பொதுவாக அதிகமாக அழுவாங்க, அதிகமாக கவலையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலர் அதிகமாக அழுவாங்க, சிலர் அழமாட்டாங்க. அவங்க அதிக கவலையாக மட்டும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அதிக பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். அவங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்வாங்க. மற்ற உறவினர்கள்ட்ட இருந்தோ சில நேரம் கணவர்கள்ட்ட இருந்தோ விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டதாக நினச்சி கணவர்கள்கிட்ட இருந்து விலகி இருக்க நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த தூக்கத்தில் வர்ற பிரச்சனைகள், அதாவது குழந்தை பேற்றுக்கு பின்னர் அதிக ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் நிறைய இருக்கும். அதிக தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லாதனால அவங்க எப்போதும் தூங்கி கொண்டே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்படி இல்லை, அவங்க பதட்டத்தோடையும் பயத்தோடையும் இருக்கிறதுனால அவங்க அதிகமாக படுத்திருக்கக்கூடும். அப்படி இல்லை, சிவியரான ஒரு கட்டத்துக்கு போகிறாங்க, ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க தன்னைத்தானே காயப்படுத்திக்க பார்ப்பாங்க, இல்லை தன்னோட குழந்தைய காயப்படுத்த பார்ப்பாங்க, இல்லை குழந்தை மேலே வெறுப்பை காட்ட பார்ப்பாங்க. குழந்தையினால தான் இவ்வளவும் நடந்தது அப்படின்ற ஒரு முடிவுக்கு இது மாதிரியான நிறைய கேசஸ் நிறைய ஃபைல் ஆகியிருக்கு. குழந்தைகளை தண்டித்தவங்க, குழந்தைகள் மேலே சுடு தண்ணி ஊற்றுனவங்க, குழந்தைகளுக்கு சூடு வச்சவங்க, இது மாதிரி நிறைய வரலாற்றை எடுத்து படித்தோம்னா நிறைய கேசஸ் இருக்குது. இதெல்லாம் அதிகளவு அந்த மன அழுத்தம் அவங்கள தாக்குமா இருந்தால் இந்த மாதிரியான ஒரு சிவியர் ஸ்டேஜுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி உங்களோட வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட இந்த அறிகுறிகள், பிரசவத்தின் பின்னரான பெண்கள்கிட்ட இந்த அறிகுறிகளை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் வீட்டில் செய்யக்கூடியது என்ன, வெளியில் செய்யக்கூடியது என்னான்னு 2 விஷயம் இருக்குது. வெளியில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நல்ல மனநல ஆலோசகரோ இல்லை மனநல வைத்தியர்கிட்டையோ அழைச்சிட்டு போயிட்டு இவங்க இப்படி இருக்காங்கன்றது சொல்லி அவங்களுக்கு தேவையான முறையான சிகிச்சை. சிலருக்கு குளிசைகள் எடுக்க வேண்டி வரும், சிலருக்கு தெரப்பி மூலமாகவே அவங்கள சரி பண்ணக்கூடியதாக, கவுன்சிலிங் மூலமாக சரி பண்ணக்கூடியதாக இருக்கும். இலங்கையை பொறுத்த மட்டும் முதல்ல நீங்கள் நம்ம மருத்துவ மாதன்னு சொல்லுவோம், மிட்வைஃப்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களோட பிரச்சனைகளை நீங்களாகவே ஐடென்டிஃபை பண்ணினீங்கன்னா, உங்கள்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது உங்களை பாதிக்கக்கூடும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
நீங்கள் வந்து மிட்வைஃப் கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க அடுத்த கட்டமாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. அவங்களே மேலதிக சிகிச்சைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்களாவே எனக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாலே நீங்கள் உங்களோட மிட்வைஃபை பார்க்குறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போக முன்னாடி தொலைபேசி ஊடாக கூட அவங்களுக்கு அழைச்சி எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறது ரொம்ப சிறந்த காரியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து இந்த பொதுவான நம்ம சிம்டம்ஸ் சொன்னோம் இல்லையா, அது வந்து பொதுவானது தான். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் 2 வாரங்களுக்கு மேலே அது நீடிச்சா வந்து அது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதை தாண்டின வித்தியாசமான சில சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். சிலர் இந்த டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறனால தாய்மார்கள் நிறைய சாப்பிட பார்ப்பாங்க, சிலர் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு சாப்பிட்டாதானே பால் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிடாம இருக்க பார்ப்பாங்க. இல்லை தூங்கவே மாட்டாங்க, நேரம் கிடைச்சாலும் தூங்க மாட்டாங்க. பிள்ளைய தூக்கி கொஞ்சிறதோ அது மாதிரி எதுவும் இருக்க மாட்டாங்க. தன்னை வந்து அந்த செல்ஃப் லவ் பண்ணுறது, அதாவது தன்னை சுத்தப்படுத்திக்கிறது, தனக்கு அலங்காரப்படுத்திக்கிறது, தன்னை வந்து அழகாக வச்சுக்கிட்டவங்க தன்னை அழகாக்கிக்க விரும்ப மாட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ப அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்கும்போது அவங்களோட எல்லா நடவடிக்கைகளும் வித்தியாசமாக இருக்கிறத நீங்கள் உணரலாம். அது அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து சிம்டம்ஸ் வந்து மாறலாம். நான் சொன்னது வந்து பொதுவாக இந்த சிம்டம்ஸ் இருக்கலான்றது. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து 1 மாதத்துலேருந்து 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும், 1 வருடம் தொடக்கம் 3 வருடம் வரை இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கக்கூடும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் 3 வருஷம் தொடர்ந்து இருக்குதுன்னா அது அவங்கள லைஃப் லாங் அவங்களோட வாழ்க்கை முழுவதும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய கணவர்மார் நீங்கள் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, என்னோட மனைவி முன்ன போல் இல்லை, அதிகமாக கோவப்படுறா, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, பிள்ளைகள்கிட்ட பாசம் காட்டுறது இல்லை அப்படின்னா அவங்க மேபி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்கலாம் அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ நம்ம வெளியில் எடுக்கிற எல்லாம் செஞ்சிட்டோம், வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்? ஸோ வீட்டில் இருக்க நீங்கள் முக்கியமாக கணவர்மார் உங்களோட மனைவிகளுக்கு நீங்கள் தான் தேவை. ஸோ அவங்க இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் அவங்க எதிர்பார்க்கிறது ஆறுதல். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செல்ஃப் கேர் அண்ட் லவ். அவங்களோட கையை பிடிச்சி உனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் இருக்கோம், நம்ம சேர்ந்து க்ரோத் ஆகும், இந்த பிரச்சனையிலேருந்து சேர்ந்து வெளியே வருவோன்ற ஆறுதலை அவங்களுக்கு சொல்கிறது. ஒருவேளை இது சம்மந்தமாக படிப்பறிவு இல்லாத பெரியவங்க வீட்டில் இருப்பாங்களா இருந்தால், மாமி பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் இருப்பாங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த மெதுவாக சொல்லி இவ இதனால தான் கோவப்படுறா, இதனால தான் இப்படி இருக்கா, ஸோ நீங்கள் அவர்கிட்ட நடந்துக்கும் போது பொதுவாக நடந்துக்குங்க, பாசமாக நடந்துக்குங்க, அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்யுங்க அப்படின்றத வந்து நீங்கள் பெரியவங்களுக்கு தெரியப்படுத்துறது கணவர்மாரோட முக்கிய கடமை. ஏன்னா அவங்களுக்கு என்ன சாப்பிட வேணும், எங்கேயாவது வெளியில் போகலாமா, அவங்கள செல்ஃபாக அலங்காரம் பண்ணிக்க சொல்லி நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் முகம் கழுவிட்டு நீங்கள் அழகாக இருங்க, அவங்கள பார்க்க ப்ளசண்ட்டாக வச்சுக்குங்கன்னு நீங்கள் அவங்கள புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கள செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் இல்லாமல் அவங்கள விட கூடாத ஒரு சூழ்நிலைக்கு கணவர்மார்கள் தான் அந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். அதை தாண்டி ஒருவேளை மனைவிமார் அதிகமாக வந்து கணவர்கள்கிட்ட கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் நிறைய டிவோர்ஸ் கேசஸ் ஃபைல் ஆகிறது, இல்லை கணவர் மேலே சந்தேகம் வர்றது, கணவர் வேணான்னு முடிவு செய்கிறதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு அப்புறம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்ச ஒரு ஆய்வில் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ கணவர்மார்கள் முடிஞ்சளவு பொறுமையாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணால் அவங்கள சீக்கிரமாக அதிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஏன்னா உடம்பில் நடக்கிற ஹோமோனல் சேஞ்சஸ்னால சடன்லி ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஒரு ஹோமோனல் சேஞ்சஸ் இருக்கும், ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன்னு சொல்கிற ஹோமோனல் சேஞ்சஸ் வந்து ப்ரெக்னென்சியில் கூட இருக்கும். டெலிவரிக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ரேஞ்சுக்கு வரும்போது அந்த ஹோமோனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனால தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனே வருது. அதை தாண்டி உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது இருக்குமா இருந்தால், இல்லைனா முதல் பிள்ளைக்கு டிப்ரெஷன் வந்திருந்தால் 2வது பிள்ளைக்கும் வரக்கூடும், இல்லை அப்படின்னா தைராக்சின் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடும். அதையும் தாண்டி
ஏதாவது முன்னைய காலத்தில் மன அழுத்தம் சம்மந்தமாக ஏதாவது நோய்க்கு மருந்துகள் எடுத்திருப்பாங்களா இருந்தால் கண்டிப்பாக மகப்பேற்றுக்கு பின்னர் அவங்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து வரக்கூடும். ஸோ எந்த மனநல பிரச்சனையாக இருந்தாலும் அன்பும் ஆதரவும் தான் அவங்களுக்கு முதல் சிறந்த மருந்து. அதுவும் இந்த மகப்பேற்றுக்கு பின்னரான இந்த மன அழுத்தத்துக்கு வந்து அவங்க ஒரு உயிரை உலகுக்கு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடியது. அவங்களோட மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே வந்து அவங்களுக்கு டவுன் ஆன மாதிரி ஒரு இருண்ட உலகம் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் உள்ளவங்களுக்கு ஏதோ தனக்குள்ள ஒரு நெருப்பு குழம்பு கொதிச்சுட்டு இருக்க மாதிரி உணருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து அவங்கள கூட திட்டுறதோ அவங்கள கூட காயப்படுத்தவோ கூடாது. அவங்க மேலே ஒரு ஐஸ் மலையாக புரிகிற மாதிரி தான் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க நடந்துக்கணும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு இது உதவி செய்கிற விதமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களை சார்ந்தவங்க யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது சம்மந்தமாக உடனே மேலதிக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்கள புஷ் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.